ஹalleluya! தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு புதிய நாளை தந்ததற்காக தேவனை துதித்துக் கொண்டு அவர் சமூகத்திலே நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை செலுத்திக் கொண்டு அவருடைய செய்திக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களே, வாங்க தேவனுடைய வார்த்தையை கேட்போம், ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பேசுங்க ஆண்டவரே, சொல்லுங்கப்பா, நடத்துங்கப்பா, பலப்படுத்துங்க, உதவி செய்யுங்க. உம்மை தவிர எங்களுக்கு யார் இருக்கிறாங்க ஐயா? உம்மையே நம்பி இருக்கிறோம். உம்முடைய கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுங்க என்று கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவனோடு பேசுவதுங்க, சொல்லுங்க ஐயா, நடத்துங்க ஐயா, தெரியப்படுத்துங்க ஐயா. இந்த கஷ்டத்தில் இருக்கிறேன், இந்த போராட்டத்தில் இருக்கிறேன், இந்த பிரச்சனையில் இருக்கிறேன், ஒன்றும் புரியாத நிலைமையில் இருக்கிறேன், என்ன செய்வதுன்னு தெரியவில்லை, நீங்க சொல்லுங்க ஐயா. எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு புரிய வைங்கப்பா என்று எப்பயாவது நீங்க தேவ சமூகத்துல ஜெபிக்கிறீங்களா? தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, ஜெபத்தின் மூலமாய் அசாத்தியங்கள் சாத்தியமாகும். ஜெபம் செய்தால், விசுவாசத்தோடு அவரை கேட்டால், அவர் எதையும் பிடித்து வைத்திருக்கிறவர் அல்ல. அவர் ஜெபத்தின் முக்கியத்துவம் இன்றைய கிறிஸ்தவ உலகத்துக்கு தெரியறதில்லைங்க. பில்லி கிரஹாம் என்ற தேவ ஊழியர் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது எதுவென்று சிலர் அவரிடத்துல கேட்டால் ஜெபம் என்று சொன்னாராங்க. இரண்டாவது எதுவென்று கேட்டால் ஜெபம், மூன்றாவது எது என்றால் ஜெபம். ஜெபத்தின் மூலம்தான் பெரிய எழுப்புதல்களை பார்த்தோம், பெரிய ஆவியின் காரியங்களை பார்க்க முடியும். சாத்தானின் கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படுவோம், பிசாசின் கோட்டைகளை தகர்க்க முடியும், சாத்தானை எதிர்க்க முடியும், சாத்தானின் வசத்தில் இருக்கிற மனிதர்களை விடுவிக்க முடியும். மிக முக்கியமா சபை ஜெபித்தா அற்புதங்கள் நடக்கும். சபை ஜெபிக்கணும். சபையில உங்களுக்கு இன்றைக்கு வெள்ளிக்கிழமைல இன்றைக்கு உங்களுக்கு உபவாச கூட்டம் இருக்கா? உங்களுடைய சபையில உபவாச கூட்டங்கள் இல்லைன்னு சொல்லுகிறாங்க சிலர். நீங்க வீட்டுல உபவாசம் இருந்து ஜெபிங்க. 2-3 விசுவாசிகள் சேர்ந்து நீங்க கூடி ஜெபிங்க, போதும். 2-3 ஒருமனப்பட்டு ஜெபித்தால் அவர்கள் நடுவில் ஆண்டவர் இருப்பேன்னு சொன்னார்ல. உபவாச ஜெபம் செய்யணும். நமக்கு என்ன ஜெபிக்க விஷயங்களாங்க இல்ல? ஜெபிக்க தேவைகள் இல்லையா? ஏன் அவ்வளவு அலட்சியமாக இருக்கிறோம் ஜெப விஷயத்துல மட்டும்? நம்ம ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறாரு, அவர் வாஞ்சையோட காத்திருக்கிறாரு. கால் அன்டு மீ, என்னை நோக்கி கூப்பிடு. உனக்கு பிரியமானவங்க போனுக்காக எப்படி நீ காத்திருக்கிறாயோ, அதை விட அதிகமாக உன் பரம தகப்பன் உன் குரலை கேட்க ஆவலோடு இருக்கிறார். அவர் செய்து கொண்ட பிள்ளைங்க நம்ம. அவரை நோக்கி பார்த்து நம்ம ரட்சிக்கப்படணுங்க. அவர் நம் பரம தகப்பனா இருக்கிறார், நம்மை பார்த்து கொள்ளுகிறவராய், நம்மை போஷிக்கிறவராக இருக்கிறார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றார். சங்கீதம் 50வது அதிகாரத்திலே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 15ஆம் வசனத்தில், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ, நான், என்னை, உன்னை. வாவ், எவ்வளவு நெருங்கிய சம்பந்தம். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் பதில் கொடுப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இப்படிப்பட்ட அனுபவம் உண்மையான விசுவாசிக்கு இருக்கணுங்க. தேவனோடு உறவாடுகிற அனுபவம், தேவனோடு பேச வேண்டும் என்கிற ஆசை. ஏதோ நிஜமா ஒரு ஆபத்து வரும்போது சரி, எப்படியோ நம்ம சொல்லாமலே அவரை கூப்பிடுவோம். ஆண்டவரே உதவி செய்யுங்கன்னு அழுவோம், கதறுவோம், விண்ணப்பம் செய்வோம். அதை சொல்ல தேவையில்ல, தேவனை தவிர வேற வழி இல்லை என்கிற சூழ்நிலையில அப்ப நிச்சயமா அந்த கஷ்டத்துல, அந்த ஆபத்துல, ஃபைனல் ஸ்டேஜ்ல நாம ஜெபிப்போம். அந்த நேரத்துல அவர் முடியாதுன்னு சொல்றவர் இல்லைங்க. நிச்சயமா அவர் நம்மை விடுவிப்பேன் என்கிறார், ரட்சிப்பேன் என்கிறார், மரணம் தப்புவிப்பேன் என்கிறார். ஆனா எத்தனை பேர் பிறகு அவரை நம்ம மகிமைப்படுத்துறோம்? எஸ், நாங்க பிரைஸ் மீட்டிங் வைத்துக் கொண்டோம், நாங்க சாட்சி சொன்னோம்னு கூட சொல்லுவாங்க சிலர். அப்படின்னா ஒரு சாட்சியோடு
ஒரு ஸ்தோத்திர கூட்டத்தோடு தேவன் செய்த நன்மைகள் முடிஞ்சிருச்சா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கடந்த காலத்தில் செய்த நன்மையோடு கூட இந்த நன்மைகளையும் சேர்த்து கொண்டு நினைவில் வைத்துக் கொண்டு நன்றியோடு கூட நம்ம வாழ்நாள் எல்லாம் வாழணுங்க. ஆனா உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாவிட்டா, எந்த தேவையும் இல்லாம எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தா, நிம்மதியாக போய்கொண்டிருந்தா, அப்ப ஜெபம் அவசியம் இல்லையா? அப்படிதான் இருக்கு அநேகருடைய நிலைமை. என்னங்க? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நீ நோக்கி கூப்பிடு. எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து இல்லாவிட்டாலும் கூப்பிடு, தேவைகள் இல்லாட்டியும் ஜெபி. ஒன்றும் புரியலனாலும் ஒன்றும் தெரியாவிட்டாலும் ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. என்ன ஆண்டவரே, என் வருங்காலம் என்னன்னு கேளுங்க. இன்றைக்கு நல்லா இருக்கேன், அப்ப நாளைக்கு எப்படி இருப்போம் நமக்கு தெரியாதுல்ல. நாளைக்கு என்ன சம்பவிக்குமோ நமக்கு தெரியாது. அதனாலதான் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் தேவனின் சமூகத்தில் அவர்களை குறித்தவர்கள் அறியும்படிக்கு நம்ம வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் ஏன் நடக்குது என்கிற சந்தேகம் தீரும்படியாக தேவனுக்கு செபிக்கணுங்க. எரேமியாவின் புத்தகத்திலே 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. சாதாரணமா உங்களுக்கு புரியாத பைபிள்ல இருக்கிற விஷயங்கள் என்னங்க, எவ்வளவு தோண்டினாலும் வருது பைபிள்ல பொக்கிஷத்தை போல. எத்தனை வருஷமா வாசிக்கிறேனோ, 54 இயர்ஸாக வாசித்துக் கொண்டு இருக்கிறேன். எத்தனை 1000 பிரசங்கங்கள் செய்தேனோ கணக்கு கூட போடலங்க. ஆனால் திரும்ப திரும்ப பைபிள் படிக்கும் போதெல்லாம் தேவனுடைய பெரிய காரியங்கள், தேவனுடைய அற்புதமான விஷயங்கள், மறைந்திருக்கிற விஷயங்கள், சாதாரணமா உணர்ந்து கொள்ள முடியாத விஷயங்கள் பரிசுத்த ஆவியினாலே வெளிப்படுத்துவேன் என்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க உங்க பைபிளை. நான் பக்தனாகி விட்டேன் போதும், என் ஜெபங்களுக்கு பதில் வந்துருச்சு போதும், இனி நான் உபவாச கூட்டம் போக தேவையில்ல, நான் இனி உபவாசம் இருந்து செபிக்கவே அவசியம் இல்ல என்று நினைக்காதீங்க. தேவனோட நட்பு செய்யுங்க. மனுஷங்களோடு சரி கலந்து பேசலாம் வா, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பேசின்னு சொல்லி பேசுறாங்களே, அவங்க என்ன பேசுவாங்க? பொழுதுபோக்கா ஏதோ ஒண்ணு பேசுவாங்க. அவங்க விஷயம் இவங்க விஷயங்கள் பேசுவாங்க. ஒன்றுமில்லாத உலக காரியங்களை பேசிக் கொண்டிருப்பாங்க. அதே நீங்க ஆண்டவரோடு உறவாடினால், ஆண்டவரோடு நீங்க பேசினால், ஆண்டவராம் அவர் ரகசியங்கள் எல்லாம் சொல்லுவாராங்க. அவர் நினைத்திருக்கிற ஆலோசனைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவாரு. உங்க விஷயமான ஆலோசனைகள் மட்டுமல்ல, உங்க குடும்பத்தாரின் விஷயங்கள், இந்த உலகத்துக்காக கொண்டிருக்கிற யோசனைகளை கூட தெரியப்படுத்துவார். அன்றைக்கு பாலனாகிய சாமுவேல் சின்னவங்க, சின்ன பிள்ளை. அவர் பணிவிடை செய்கிறார் தேவாலயத்திலே. பெயர் வைத்து அழைத்தவரை 1க்கு 3 முறை அழைத்து, அவர் சொல்லும் உமது அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லும் வரைக்கும் காத்திருந்து எத்தனை விஷயங்கள் சொன்னார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன ஆக போகுது, ஆலயத்தின் விஷயங்கள் என்ன ஆக போகுது என்று இஸ்ரவேல் ஜனாங்கத்தை குறித்து தேவன் கொண்டிருக்கிற திட்டங்கள் எல்லாவற்றையும், நடக்க போகிற காரியங்களை குறித்து தேவன் சின்ன சாமுவேலோடு பேசினாரு. தேவன் உனக்கு கூட தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்த ஆவலோடு இருக்கிறார். ஆபிரகாம் தேவனோடு சிநேகிதன் போல இருந்தார். ஆகவே ஆபிரகாம் இடத்தில் எதையும் மறைக்க முடியாம இருந்தார் ஆண்டவர். நான் எப்படி ஆபிரகாமுக்கு இதை மறைப்பேன்? நான் சோதோம் கொமோராவை அழிக்கப் போகின்றேன் என்கிற விஷயத்தை ஆபிரகாமுக்கு தெரியப்படுத்தினார். ஆபிரகாம் அதற்காக இரவெல்லாம் கெஞ்சினான். ஆண்டவரே, 50 பேர் இருந்தால், 45 பேர் இருந்தால், 40 பேர் இருந்தால், 30 பேர், 20 பேர் இருந்தால், 10 பேர் நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை இரக்கம் செய்வீரா? 10 பேர் இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன் என்றார். முன்பாகவே தேவன் தெரியப்படுத்தினதுனாலே ஆபிரகாம் விண்ணப்பம் செய்தாருங்க. அன்று ஆபிரகாம் எவ்வளவு விண்ணப்பம் செய்தாலும் கூட தேவனுக்கு கீழ்ப்படியாவிட்டா பிரயோஜனம் இல்லைங்க. தேவன் தம் காரியங்களை எச்சரிப்பதற்கு ஜெபிக்கிறவர்களுக்கு வெளிப்படுத்துவாரு. அவங்க கேட்க மாட்டாங்க, நான் சொன்னாலும் கூட கேட்க மாட்டாங்க என்றாரு எரேமியா. இல்ல இல்ல இல்ல, நான் சொல்ல சொன்ன வார்த்தைகளை நான் சொல்ல சொன்ன ஜனங்களிடத்துல நீ போய் சொல்லணும்.
அவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவர்கள் நடுவே தீர்க்கதரிசி ஒருவன் இருக்கிறான் என்று அவர்கள் அறியும்படி சொல்லணுங்க. கேட்க மாட்டாங்கன்னு பிள்ளைங்களுக்கு அறிவுரை சொல்றதை விட்டுட்டா என்ன ஆவாங்க சொல்லுங்க? பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டே இருங்க. அவங்க கேட்கலனாலும் சொல்லுங்க, அன்போடு சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க. அந்த வார்த்தைகள் அவங்க இருதயத்தில் நடப்படும். ஒருவேளை இன்றைக்கு இல்லாவிட்டாலும் இன்னொரு நாள் அந்த வசனம், அந்த வார்த்தைகள், அந்த எச்சரிப்புகள் அவர்களை நல்வழிப்படுத்துங்க. செய்ய மாட்டாங்க, எதுக்கு சொல்லணும்னு நினைக்கிறோம் தவிர, ஒரு நேரம் வரும்போது அவங்க கேட்ட வார்த்தைங்க அவங்க இருதயத்துல குத்தவங்க. அவங்க மனசாட்சி அவங்களை கடிந்து கொள்ளும் போது அவங்க வாழ்க்கை மாறுவது என்பதை அநேக காரியங்களை நான் அநேகர் வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். தேவனுடைய ஊழியன் கண்டிக்க வேண்டும். கண்டிச்சா கேட்க மாட்டாங்களே. அவங்க கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அந்த கண்டிப்புகள் மற்றும் எச்சரிப்புகள் இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப அவசியம். தித்திக்கிற குலாப் ஜாமுன் சாப்பிடுறது இல்லைங்க, நல்ல காரமா நம்ம இருதயத்துல குத்துகிற எச்சரிப்புகள், கண்டிப்புகள் நம்ம புத்திமான்களாய் நம்மை மாற்றுகிறதாக இருக்கணுங்க. எத்தனை பேர் இன்றைக்கு தேவனை நோக்கி கூப்பிடுகிறாங்க? ஒரு தகப்பனா நீங்க ஜெபித்தா தானே உங்க பிள்ளைகளுக்கான தேவனுடைய எண்ணங்கள் என்ன என்று அறிந்து அவர்களுக்கு நீங்க அதை வெளிப்படுத்த முடியும். ஒரு தாயா நீங்க தேவனை நோக்கி ஜெபித்தால் தானே உங்க பிள்ளைங்களுக்கு தேவனுடைய பெரிய எண்ணங்கள் என்னன்னு நீங்க அறியவும் அதை உங்க பிள்ளைகளுக்கு போதிக்கவும் வாய்ப்பு இருக்கும். இன்றைக்கு பெற்றோரும் ஜெபிக்கிறதில்ல, பிள்ளைகளும் எவ்வளவு கெட்டு போயிடுறாங்க. தேவ ஊழியர்கள் ஜெபிக்கிறதில்லை. சொன்ன பிரசங்கங்களே சொல்லிக்கொண்டு, சொன்ன வார்த்தைகளே சொல்லிக் கொண்டிருந்தா யாருங்க கேட்பாங்க? யாருக்கு என்ன நன்மையா இருக்கும்? வளைந்திருக்கிற வார்த்தைகள் இல்ல தேவனுடைய வார்த்தைகள். இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது உள்ளத்தின் ஆழத்தில் நுழைந்து ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒவ்வொரு ஆலோசனையும் கூட சரி செய்து வகையறுக்கிறது. எஸ், இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட பிறகு நான் என்ன செய்தேன் என்று மனம் திரும்புகிறவங்க இல்லாம கைகளை தட்டிட்டு போகிறவங்களா இருக்கிறதுனால என்ன பிரயோஜனங்க? ரொம்ப நல்லா சொன்னீங்கன்னு ஊழியக்காரரை அவங்க சொல்றதுனால என்னங்க பிரயோஜனம்? என்ன இருக்கு? என் இருதய தேவை சந்திக்கப்பட்டது. என்னை குறித்து தான் சொன்னாங்க. என்னோடு தேவன் பேசினாரு, தேவன் என்னை சரி செய்தார் என்று நீங்க மனம் திரும்பும் பொழுது பரிசுத்த ஆவியானவரின் காரியங்கள் உங்க வாழ்க்கையில பார்க்க முடியுங்க. எத்தனை பேர் இன்றைக்கு தேவனை நோக்கி ஜெபிக்கிறாங்க? சிம்பிள் பிரேயர் இல்லைங்க ஜெபிக்கிறதுனா. வெளியரங்கமா செய்கிற ஜெபங்கள் சுருக்கமாகத்தான் இருக்கணும். ஆனால் தனியாக கெஞ்சுவதை கற்றுக்கொள்ளணும். ஒருவேளை சொன்ன வார்த்தைகளே சொல்லிக் கொண்டிருந்தாலும், கேட்டதே கேட்டுக்கொண்டிருந்தாலும், விண்ணப்பித்துக் கொண்டு ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு இதை செய்யுங்கன்னு தொடர்ந்து ஜெபிக்கும் போது அற்புதங்களை நாம பார்க்க முடியும். ஏசாண்டவர் வெளிப்படையாக சுருக்கமான ஜெபங்களை செய்வாரு. ஆனா தனிமையில இரவெல்லாம் ஜெபத்துல இருந்து கொண்டிருப்பாரு. தனிப்பட்ட ஜெபம் உங்களுக்கு இருக்கா? ஒவ்வொரு காலையும் எழுந்த உடனே அனுதின தியானம் பார்க்கறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, தேவனுடைய முக வெளிச்சத்துக்காக முழங்காலில் விழுந்து அவருடைய பிரசன்னத்தை தேடுகிறீங்களா? எழுந்ததுமே ஆண்டவரே இன்றைக்கு உங்க கிருபை எனக்கு கொடுங்க என்று வேண்டிக் கொண்டு உங்க நாளை தொடங்குகிறீங்களா? என்னை நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு. உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை, உனக்கு சாதாரணமாக புரியாத ரகசியங்களை, நடக்கப் போகிற விஷயங்களை, புரியாத விஷயங்களின் விவரிப்பை உனக்கு தெரியப்படுத்துவேன் என்கிறார். உங்க சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் விடுதலை, அதற்கு பதில்கள் தேவ சமூகத்துல தான் இருக்குங்க. தொடர்ந்து நீங்க ஜெபித்துக் கொண்டே இருங்க. உபவாச கூட்டத்துக்கு சபைக்கு போய் தேவ ஜனங்களோடு சேர்ந்து ஜெபியுங்க. தேவனுடைய திட்டங்கள் சபையின் பேரில், உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் பேரிலே நடக்க வேண்டிய வேலை எவ்வளவோ இருக்கு. இன்னும் அறிய வேண்டியவங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. கிறிஸ்துவை ரட்சிப்பை பெற வேண்டியவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு குறித்த பாரம் நமக்கு வர வேண்டும் என்றால் ஆண்டவர் கொடுக்கும் வெளிப்பாடுகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஜெபிப்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, யார் யார் எங்கெங்க இருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ எங்கள் வாழ்க்கையில உம்மை நோக்கி ஜெபிக்கிறவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆபத்தில் நோக்கி கூப்பிட்டால் விடுவிப்பேன் என்றீர். உம் விடுதலை பெற்ற நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த உம்மை நோக்கி கூப்பிடும்போது நாங்கள் அறியாத, எங்களுக்கு எட்டாத பெரிதான ரகசியமான காரியங்களை அப்பா நீர் வெளிப்படுத்துவேன் என்றீர்.
உம் அற்புதங்களை உம்முடைய மனதை அறியும்படியாக, உம் சித்தத்தை அறியும்படிக்கு உம்முடைய சமூகத்திலே மணிக்கணக்கிலே ஜெபிக்கிற ஜப ஆவியை விசுவாசிகள் என்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா என்று கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க எங்கெங்க இருந்து பாக்குறீங்க என்ற விஷயத்த உங்க பெயரும் ஊரும் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தா இதை லைக் பண்ணுங்க, யாருக்காவது ஷேர் பண்ணுங்க, அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதே போல உங்க ஜெப விண்ணப்பங்களுக்கு பாரங்களுக்கு நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 என்கிற கீழ்காணும் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாய் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நிச்சயமா தேவன் உங்களுக்கு பதில் கொடுப்பாரு. தேவனுடைய மகா கிருபையினால தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, மலையாளம், ஒரியா, பெங்காலி 6 மொழிகள்ல கல்வாரி தரிசனம் என்கிற டிவி ப்ரோக்ராம்ஸும் தொடர்ந்து கொடுக்கிறோம். இன்னும் எத்தனையோ பேர் டிவி நிகழ்ச்சிகளால ஆசீர்வதிக்கப்படுகிறாங்கன்னு அங்கங்க நாங்க மீட்டிங்ஸ் போகும்போது எங்களுக்கு சாட்சி கொடுக்கறாங்க. சோசியல் மீடியா இவ்வளவு இருந்தாலும் கூட எல்லாருக்கும் அனுகூலமா இல்லைன்னு 50% ஆஃப் இந்தியன்ஸ்க்கு இன்னும் ஸ்மார்ட் போன்ஸ் இல்லை என்று, இன்டர்நெட் இல்லை என்று நமக்கு தெரியும். ஆகவே இந்த டிவி ஊழியத்தையும் கர்த்தருடைய சித்தத்தின்படி தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியானத்தில் உங்களை சந்திக்கிறேன். உபவாச கூட்டம் இன்றைக்கு கல்வாரி சபையில நடக்குது. சபை விசுவாசிகள் நிச்சயமா கலந்து கொள்ளுங்க. மற்றவங்க நீங்களும் உபவாசம் இருந்து ஜெபிங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. இயேசு ரட்சகரே கோடான ஸ்தோத்திரம், ஜீவாதிபதியே. பெங்களூர் மற்றும் பெங்களூரை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் டிசம்பர் 4ஆம் தேதி திரும்ப உங்களுடைய பெங்களூருக்கு வருகிறோம். மதியம் 2லிருந்து 5 வரை, மாலை 6லிருந்து 10 வரை 2 செஷன்ஸ் ஆக இது நடக்கும். ஒன் டே கெட் டுகெதரை பெங்களூரிலே ஏற்பாடு செய்கிறோம். வர முடியறவங்க எல்லாரும் வந்து கூடுமானால் 2 செஷன்ஸ்க்கும் வந்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. வருஷத்தின் கடைசியில் இருக்கிறோம். நீங்க பெங்களூருவை சுற்றி அநேக இடங்கள்ல இருந்து வருகிறீங்க. நீங்க மதியான செஷனுக்கு பங்கு பெற்று தேவைப்பட்டால் நீங்க மாலை சென்று விடலாம். நினைவில் கொள்ளுங்க, டிசம்பர் 4ஆம் தேதி மதியம் 2 மணிலிருந்து 5 மணி வரைக்கும், அதே போல மாலை 6லிருந்து 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸ். ஹட்சன் கம்யூனிட்டி சென்டர், CSI காம்பவுண்ட், ஆப்போசிட் டு மித்ராலயா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், நியர் கார்ப்பரேஷன் சர்க்கிள், பெங்களூரு. மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல கீழ இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அல்லது உங்களுக்கு ஸ்கிரீன்ல QR கோடு கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க அதை ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க. அல்லது நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு அட்ரஸ் விவரங்களை அனுப்பி வைக்கிறோம். நேரடியாக உங்களை பார்க்க வேண்டும் என்று, தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நாங்க பெங்களூரு வருகிறோம். கல்வாரி தரிசனம் டிவி நிகழ்ச்சிகளின் மூலம், சோசியல் மீடியா மூலம் தேவ வார்த்தை கேட்கிற உங்கள் அனைவரையும் தேவன் நிறைவாக உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மீட்டிங் மூலமாக உங்களை இன்னுமாய் பலப்படுத்த வேண்டும் என்று, உங்கள் குறைகளை சரி செய்ய வேண்டும் என்று இந்த கெட்டுகிற ஏற்பாடு செய்கிறோம். வாங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. Praise the Lord. என்னை ரட்சிக்க நரரூபமனரே, என் சிலுவை சுமந்து என்னை பருத்தருக்கு சேர்த்தாரே. ஓ அன்பான தேவனே, அருமையான ராஜனே,